அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 24/7/2025 ஆடி மாதத்தின் 8ஆம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. இன்றைய தினம் இரவுக்குள்ள நீங்க எப்ப வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை வாங்கி வைங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் தடை இல்லாம நடக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த அமாவாசை திதி. அதிலும் ஆடி அமாவாசை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆடி அமாவாசை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன். தலைப்பை பாருங்கள். தலைப்பை பார்க்கும்போது உங்களால் அதை செய்ய முடியும். உங்களுக்கு அதன் மேல் நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி கேட்டு அந்த முறையை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்காம போகாது. கலியுகத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெய்வத்தின் திருநாமங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, முருகனை பிடிக்குமா முருகா முருகான்னு சொல்லுங்கள், வாராகி அம்மனை பிடிக்குமா வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லுங்கள், ஐயப்பனை பிடிக்குமா ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லுங்கள், பெருமாளை பிடிக்குமா நாராயணா நாராயணான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தின் திருநாமத்தை மனதில் உச்சரித்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய கஷ்டத்தை தாண்டி அந்த நிகழ்ச்சிகள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு இதை மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயமும் சேர்ந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கண்டிப்பாக வரும். அந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் தெய்வத்தை நம்புங்க. தெய்வத்துடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்க. தெய்வத்தால் மட்டுமே தான் ஒரு மனிதனுடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்க முடியும். தெய்வத்திட்ட முறையிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அம்மா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்திட்ட மனதார் வேண்டுங்க. உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். கோயிலுக்கு போங்க. வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அமைதியாக இருங்க. தியானம் மேற்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை நீங்கள் குறைக்கிறீங்களோ, ஒவ்வொரு மனிதருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அமைதியாக இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாலே பல விஷயங்கள்லேருந்து, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபட முடியும். இது ஒரு பொதுவான தகவல். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஒருவேளை எதுக்கெடுத்தாலும் நீங்கள் கோபப்படுறவங்களா இருந்தாலோ, அல்லது என்னை மற்றவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற வேதனையில் இருந்தாலோ, டெய்லி காலையில் 3 நிமிஷம், மத்தியானம் 3 நிமிஷம், நைட்டு 3 நிமிஷம் ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து கண்களை மூடி சம்மணமிட்டு உட்காந்துக்கோங்க. போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அது ஒரு பழக்கத்துக்கு உங்களை சுற்றி யார் அலட்சியம் செய்தாலும், யார் உங்களை கோபப்படுத்தினாலும் அது உங்களுக்கு பெரிய விஷயமா தோணாது. அதை மாதிரி தெய்வத்திடம் முறையிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல போய் தெய்வத்திடம் தினம்தோறும் முறையிடுங்க. உங்கள் பிரச்சனை நிச்சயமாக தீரும். இன்றைய தினத்தில் நம்ம வழிபாடு செய்வோம், முன்னோர் வழிபாடு செய்வோம். அது மாதிரி படையல் போடுவோம். இல்லை காலையில் நம்ம ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி விளக்கு போற்றி சாமி கும்பிடுவோம். இல்லை சாயங்காலம் வந்தோடனே சாமி கும்பிடுவோம். இல்லை நைட்டு ஆடி அமாவாசையாக இருக்குது இல்லையா, நைட்டு சாமி கும்பிடுவோம். இது மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் சாமி கும்பிட்டாலும் சரிங்க, ஒரு இளநீரை வாங்கி உடைத்து அப்படியே அந்த இளநீரோடு இருக்கணும். அது ஒரு பாத்திரத்துலலாம் மாற்றக்கூடாது. அந்த இளநீரை அப்படியே குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிடணும். இளநீரை குலதெய்வத்திற்கு வைக்கிறது உங்கள் குலத்தினை, உங்கள் 7 தலைமுறையையும் நிச்சயமாக காப்பாற்றும். உங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். அந்த இளநீரை மறுநாள் ஏதாவது ஒரு விருட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் ஊற்றிடுங்க. ஏன்னா போன வருடம் நான் சொன்னப்போ நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அந்த இளநீரை நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. மறுநாள் அதை கொண்டுட்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் ஊற்றிடணும். இளநீரை குலதெய்வத்திற்கு படைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை நீங்கள் அமாவாசை நாளில் தவறாமல் செய்யுங்க. உங்கள் மனக்குறைகளும் நீங்கும், பணக்குறைகளும் நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் டைப் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.